வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். திருப்பதி கோவிலில் நாட்டு மாடுகளின் பால் மட்டுமே பயன்படுத்தணும் கோரிக்கையை நிராகரித்தது சுப்ரீம் கோர்ட். அப்போலோ மருத்துவமனையில் முதல்வர் ஸ்டாலின் அனுமதி. சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் குற்றவாளி பற்றி தெரிவித்தால் ரூபாய் 5 லட்சம் சன்மானம், போலீஸ் அறிவிப்பு. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த மத்திய அரசு ஒப்புதல். ஆன்லைன் ரம்மி விளம்பரம். நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவர்கொண்டாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன். தமிழகத்தில் 24 மணி நேரத்தில் 10 படுகொலைகளால் மக்கள் அதிர்ச்சி. நயினார் நாகேந்திரன் கண்டனம். சென்னை ஐகோர்ட் புதிய தலைமை நீதிபதியாக MM ஸ்ரீவஸ்தவா பொறுப்பேற்பு. நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரிய தலைமைச் செயலாளர், வேதனை தெரிவித்த உயர்நீதிமன்றம். கேரள முன்னாள் முதல்வர் அச்சுனானந்தன் காலமானார். சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து, 4 பேர் பலி. பணமோட்டை விவகாரம். நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்க MPக்கள் 200 பேர் கையெழுத்திட்டு கடிதம். விமான விபத்து விசாரணையில் உண்மையின் பக்கம் நிற்க விரும்புகிறோம். நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு விளக்கம். மும்பையில் ஓடுபாதையை விட்டு விலகிய ஏர் இந்திய விமானம். நன்றி.